மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசுவின் பிறப்பினால் உண்டாகிற சகல நன்மைகளும் சகல ஆசீரும் உங்களுக்குரியதாக மாறுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் இந்த
கிறிஸ்மஸ் நன்னாளில், நம்முடைய பிறப்பை அனுசரிக்கிற இந்த நாளில் ஆண்டவரே மேய்ப்பர்கள் பணிந்து கொண்டார்கள், தூதர்கள் பணிந்து கொண்டார்கள். உம்மை அந்த கிறிஸ்மஸ் சம்பவத்தின் போது ஆண்டவரே இயேசு சரித்திரத்தில் அவதாரம் எடுத்த பொழுது பணிவும் துதியும் தேவதூதர்கள் ஆரவாரம் செய்வதையும் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ரைட்ஃபுல் ரெஸ்பான்ஸ், ஆண்டவரே உம்முடைய பிறப்புக்கு ரைட்ஃபுல் ரெஸ்பான்ஸ் நாங்கள் கொடுக்க கிருபை தாரும், ஆசீர்வதியும். உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையை ஆசீர்வதியும், வசன நேரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த நாளில் அநேகர் உம்முடைய அன்பினால தொடப்பட போகிறார்கள் முழு உலகத்தில். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கர்த்தரை ஆராதிப்போம், மையப்படுத்துவோம். சிஸ்டர் பியூலா கர்த்தரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்வார்கள். She will lead us in worship. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமாக. ஆமென். Praise the Lord. இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் பொன்னாளிலும் நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியாயிருக்க கடவுள். கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடுவோம். சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மை அன்பு கூர்ந்து அந்த நேச தெய்வத்தை சேர்ந்து உயர்த்துவோம். சிங்காசனத்தில் இறங்கி விட்டிறங்கி வந்தவரை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி கரங்களை தட்டி பாடலாமா? நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றினின்று உயர்த்தினாரே கன்மலை மீது, தூக்கினாரே சேற்றினின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இவ்வளவாய் எவ்வளவா அவராலே சொல்ல முடியாத அன்பு. அதுக்கு நம்ம திருமணமான புதிதில் போடுவோம்ல, ஐ லவ் யூ சோ மச், சோ வெல், ஓ ஓ ஓ ஓ ஓன்னு நிறைய ஓ போடுவோம், சோ மச். அது போல ஆண்டவர் நம்ம இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்து இருக்கிறார். அத்தனை
மகா பெரிய அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து நம்மை அன்பு கொண்டிருக்கிறார். எப்போ அன்பு கொண்டார்? நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியாகவே பிறந்த ஒரு தெய்வம். ஆமென். எத்தனை நல்ல தேவன், எத்தனை மகா பெரிய தேவன். அந்த அன்பிலும் மகா பெரிய அன்பு எதுவுமே இல்லை. ஆமென். அந்த அன்பை சேர்ந்து பாடுவோம். பிதாவோடு என்னை சேர்த்து கொண்டாரே, புத்திர சுவிகாரத்தை தந்திட்டாரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்திட்டாரே சிலுவையிலே என்று சொல்லி சேர்ந்து பாடுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்துட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு. கரங்களை தட்டி பாடுவோம். எத்தனை அற்புதமானது, அற்புதமான அந்த இயேசுவின் அன்பு. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஓ என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கின்றாரே. கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. அந்த அற்புதமான நாமத்தை சேர்ந்து உயர்த்துவோம். என் நேசரின் அன்பு. அந்த அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் வர்ணிக்கவே முடியாது. நம் மீது அன்பு கொண்டாரே, அந்த அன்பை சேர்ந்து உயர்த்துங்க. அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. எத்தனை நல்ல அன்பு. அந்த அன்பு பிதாவினிடத்தில் வந்திருக்கிறது. அந்த அன்பு நம்மை சேர்த்து கொண்ட அன்பு, நம்மை விடுவிக்கிற அன்பு, நம்மை நேசிக்கிற அன்பு. அந்த அன்பு உயர்ந்த அன்பு. அந்த அன்பை சேர்ந்து உயர்த்தி பாடும். அன்பே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் என்று சொல்லி thank you Jesus. உயர்த்துவோம் இயேசுவை, வாழ்த்துவோம் கர்த்தரை. உயர்த்துவோம் இயேசுவை, வாழ்த்துவோம் கர்த்தரை. விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. விண்ணின் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. போற்றி பாடுவோம், வாழ்த்தி வணங்குவோம். சேர்ந்து
ultimate display of God's love for humanity. ஆண்டவருடைய அன்பு தான் இந்த கிறிஸ்மஸ் என்றாலே ஆண்டவருடைய அன்பை தான் குறிக்கின்றது. அந்த அன்பை சேர்ந்து உயர்த்துவோம். சிலுவையில் சாத்தானை முற்றிலும் ஜெயித்திட்ட அன்பு, வெற்றி வேந்தன் இயேசு என் வாழ்வில் நாயகனாக வந்த அந்த அன்பை போற்றி பாடுவோம் என்று சொல்லி உயர்த்துவோமா. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. சிலுவையில் சாத்தானை முற்றிலும் ஜெயித்தாரே, சிலுவையில் சாத்தானை முற்றிலும் ஜெயித்தாரே, வெற்றி வேந்தன் இயேசு வாழ்வின் வாழ்வின் நாயகனே, வெற்றி வேந்தன் இயேசு நம் வாழ்வின் நாயகனே. போற்றி பாடுவோம், போற்றி பாடுவோம், வாழ்த்தி வணங்குவோம், போற்றி பாடுவோம், வாழ்த்தி வணங்குவோம். விண்ணில் மனிதன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. சொல்லுங்க ஆமென். விண்ணில் மனிதன் மண்ணில் வந்து நம்மை, மறுபடியும் சொல்லுவோம். விண்ணில் மைந்தன் மண்ணில் வந்தாரே, விண்ணில் மைந்தன். கொண்டாடி பாடுங்க. ஆமென். என்னை மீட்டெடுக்க, என்னை பாவத்திலிருந்து, என்னை சாபத்திலிருந்து, என்னை அக்கிரமங்களில் இருந்து கர்த்தர் மீட்டெடுக்கவே பிறந்திருக்கிறார். அந்த நாளை சேர்ந்து உயர்த்துவோம். மறுபடியும் சொல்லுவோம். விண்ணில் மைந்தன், விண்ணில் மைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. போற்றி பாடுவோம், போற்றி பாடுவோம், வாழ்த்தி வணங்குவோம், போற்றி பாடுவோம், வாழ்த்தி வணங்குவோம். விண்ணில் மறைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே, விண்ணில் மறைந்தன் மண்ணில் வந்து நம்மை மீட்டாரே. ஆமென். நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய சாபங்களை நீக்க அவர் இந்த உலகத்திலே பிறந்தவர், மனிதனாய் அவதரித்தவர். ஆண்டவர் நமக்காய் பிறந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை சேர்ந்து உயர்த்துவோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகத்திலே வந்தார். மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தார். யாவருக்கும் தெரிந்த பாடல், தெரிந்த பாடலை யாவரும் கைத்தட்டி உணர்ந்து பாடுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி பாடும் பொழுது உணர்ந்து பாடுங்க. அந்த தேவன் எனக்காய் சாபமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட தேவன் நமக்காக பிறந்திருக்கிறார். அந்த நற்செய்தியை உலகமெங்கும் சொல்லுவோமா. எதற்காக பிறந்தார்? நம்மை மாற்ற, நமக்காகவே பிறந்த தேவன். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. கரங்களை தட்டுங்க. ஹalleluya. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க
என்னை தேடி வந்திருக்கிறார். ஆமென். என்னை தேடி வந்த இயேசு. அதுதான் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில மறுபடியும் சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்த. மறுபடியும் சொல்லுங்க, நான் தேடி போகல, தேடி போகவில்லை, என்னை தேடி. யார் வந்தது? அந்த இயேசு நாமத்தை சேர்ந்து சொல்லுவோம். ரட்சிக்க வல்லமை உள்ள நாமம். ஆமென். அந்த நாமம் இம்மானுவேல். அவர் he is wonderful, he is counselor, he is mighty God, he is prince of peace. அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். சேர்ந்து உயர்த்தும் இந்த இயேசுவே என்று சொல்லுவோம். இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த உனக்கு மேலான நாமம். தாய் நம்மை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், அவர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிற நாமம். அது நம்மை மறக்காத நாமம். யார் நம்மை கைவிட்டாலும், உற்றார் பெற்றோர் யார் நம்மை கைவிட்டாலும், நம்மை சேர்த்து கொள்ளுகிற நாமம், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற நாமம், மகிமையில் கொண்டு சேர்க்கிற நாமம். அந்த வல்லமை உள்ள நாமத்தை சேர்ந்து சொல்லுவோமா? எத்தனை மகா பெரிய அன்பு. அந்த அன்பின் தெய்வத்தை பாடுவது எத்தனை நல்லது. ஆமென். சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பாடுங்க. பக்கத்துல ஆட்கள் இருந்தா சொல்லி பாடுங்க. தாய் உங்களை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்கவே மாட்டாருமா. கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். இந்த வருஷத்தின் இறுதியிலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தை விட வருகிற ஆண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய், ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்காய் செய்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார். சேர்ந்து பாடுவோமா? தாய் உன்னை மறந்தாலும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும், நண்பர் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல். மகிழ்ச்சி தானே? சொல்லு. ஆமென். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். இந்த இயேசுவே, 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 இந்த இயேசுவே. ஆமென். அந்த அன்பு மேலான அன்பு. அந்த நாமத்தை போல ஒரு நாமம் இந்த உலகத்திலே இல்லை. அது உன்னதமான அன்பு. ஆண்டவர் பிறந்தது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொன்னது முத வார்த்தை. தேவதூதன் வந்து பார்த்து மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தி பணக்காரர்களுக்கோ ஏழைகளுக்கோ மாத்திரமல்ல, உயர்ந்தவர்கள், ஆண்டவர் எல்லாவற்றும், எல்லா விதமான ஜனங்கள் யாரா இருந்தாலும், உலகம் முழுவதற்கும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்காக பிறந்திருப்பதனால பயப்படாதேயுங்கள். எந்த விஷயத்திற்காக, எந்த காரியத்திற்காக இந்த நாளில் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்களை என்ன காரியம், பணத்தை குறித்து, எந்த காரியத்தை கொண்டு நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிற முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். Fear not. பயப்படாதிருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக பிறந்த கிறிஸ்து
உங்கள் பயத்தை மாற்ற, உங்கள் சூழ்நிலையை மாற்ற, உங்கள் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் இந்த நாளில பிறந்திருக்கிறார். அந்த பிறந்த தேவனை எல்லாரும் ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We love you Jesus, we love you Lord. நீரே மகா பெரியவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். Thank you Jesus. Oh come all ye faithful, joyful and triumphant. Oh come to Bethlehem. Come and adore him, born the King of angels. Oh come let us adore him. Oh come let us adore him. Oh come let us adore him. Praise the Lord. பக்தரே வாரும், ஆசையவளோடும் நீர் பாரும் இப்பாங்கனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாருமே. அந்த இயேசுவை சேர்ந்து சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும். இயேசுவே உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். இயேசுவே உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். இயேசுவே கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன். எனக்காய் பிறந்த தெய்வம், எங்களை மீட்டெடுக்க பிறந்த தெய்வம், எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நித்தியமான மகிழ்ச்சியை தருகிற தேவன் ஆண்டவர், எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன். நீங்க அதற்காக தானே பிறந்தீங்க. அந்த சமாதானம், அந்த நித்திய மகிழ்ச்சி, அந்த ஜாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும். நீங்க பிறந்ததின் நோக்கம் எங்கள் மீது அன்பு செலுத்த, அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓ உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு முறை சொல்லுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை போற்றுவோம். இயேசுவே உம்மை போற்றுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை போற்றுவோம். இயேசுவே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்காய் பிறந்தது எங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொண்டு வர. நீர் எங்களுக்காய் பிறந்தது தேவனுடைய அன்பை எங்க இருதயத்திலே ஊற்ற. அந்த தெய்வீக அன்பு ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த நாளிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தெய்வீக அன்பை உணரட்டும் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரே, நீங்க ஒரு ராஜாவாய் பிறந்தாலும் அரண்மனையில பிறக்கலையாப்பா. நீங்கள் ஒரு சின்ன மாட்டுக்குட்டைகளே எல்லாம் பிறந்தீங்க. எந்த இடம்னு இல்லப்பா, நீங்க எல்லா உள்ளங்களிலும், எந்த சூழ்நிலை, எவ்வளவு மோசமான இடங்களிலும் நீர் பிறக்க வல்லவர். அன்பின் நற்செய்தி
இந்த நாளில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பிறக்கட்டும். நீர் பிறப்பீராக. உடைய சமூகம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you, Sister Beulah, for leading us in those beautiful songs. தேவ பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் உடைய பிறப்பினால உண்டாகிற சகல நன்மைகளும் நமக்கு உண்டாவதாக. அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மறுபடியுமாக. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பிளான் என்ன? உங்கள் லைஃப் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? What is God's plan for your life? பிசாசு எந்த அளவிற்கு அந்த பிளானை தடை செய்கிறான்? இயேசு பிறக்க அந்த பெத்லஹேம்ல பிறந்த அந்த வேளையில் ராஜா கேள்விப்பட்டு ஏறுவது ஆண் பிள்ளைகளை எல்லாரையும் கொல்றான். அப்போ ஆண்டவருடைய பிளானை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பிசாசு பல விதத்தில் வருவான். ஆனால் சிலுவையில் கடைசியில் அடித்து அவரை அவர் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சான். ஆனால் அதையே தேவன் அவருடைய நோக்கத்திற்காக மாற்றிவிட்டார். அப்போ இயேசுனுடைய பிறப்பு அதற்கும் உங்கள் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? உங்கள் லைஃப்பை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் என்ன? இயேசுவை பூமியில் அனுப்புனதற்கு என்ன முகாந்திரம்? இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு செய்தி. ஆண்டவர் உங்களுடைய லைஃபுக்காக வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாத திட்டம் என்ன? அதற்கு விரோதமாக இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? நீங்கள் அதை என்ன செய்யணும் உங்களுடைய லைஃப்பில் ஆண்டோடைய பிளான் நிறைவேறுவதற்கு என்ற காரியத்தை செய்தியாக படிக்கப் போகிறோம். ஆமேன். கண்களை மூடி ஜெபமனுமா. நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நீர் வைத்திருக்கிறீர் என்று நம்புகிறோம். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனம் விடுதலையோடு வல்லமையோடு வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்மஸ் பாடல் ஆப்பிரிக்காவில் உள்ள சின்ன பிள்ளைங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, வசதி இல்லை, சரியான சட்டை இல்லை போடுறதுக்கு, சரியான செருப்பு இல்லை, ஷூ இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆமேன். இதனுடைய வார்த்தையை நான் பேச போகிறேன் உங்களோட கூட. அதற்கு முன்பதாக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆமேன். பிரைஸ் காட். அந்த செய்தி முடிந்த பிறகு சிஸ்டர் பியூலா will come and sing a song. வான்வெளி பிரகாசிக்குதே, அந்த நட்சத்திரங்கள். ஆமேன். ஸோ இப்போ செய்திக்கு முன்னால் அந்த ஆப்பிரிக்கன் பிள்ளைகளுடைய காரியம், அதற்கு பிறகு அல்லது ஒன்று பண்ணுவோம். Maybe I'll ask Sister Beulah to come and sing the song. வான்வெளி பிரகாசிக்குதே என்ற பாடலை பாடி முடித்ததுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். நான் பேசி முடிக்கும் பொழுது ஆப்பிரிக்கன் அந்த பிள்ளைகளுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் நைஸ் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் சாங். ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் பியூலா அவர்கள் ஒரு பாடலை பாடும்படி கேட்கிறேன். அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகின் ஒளி வீசிடுதே. ஆம்ப அவர் வரும் வேளை மனமே மகிழ்வாடிடுது. சேர்ந்து பாடுவோமா? இயேசுவை போற்றி பாடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகின் ஒளி வீசிடுதே. இயேசு பரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுதே, மனமே மகிழ்வாகிடுதே. வான்வெள்ளி பிரகாசிக்குதே,
வாசிகள் கூறிடுவார். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுதே. இயேசு பரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுதே, மனமே மகிழ்வாகிடுதே. இகமதில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம். மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம். அவர் பாதம் பணிந்திடுவோம். அந்த நல்ல தெய்வத்தை சேர்ந்து புகழ்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த இயேசு நமக்காய் பிறந்திருக்கிறார். அந்த இயேசு நமக்காகவே, நம்முடைய பாவங்களுக்காகவே, நம்முடைய சாபங்களை நம்மை மீட்டெடுக்கவே பிறந்த அந்த இயேசுவை சேர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். இதமீதினில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம். இதமீதினில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம். மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம். மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம். அவர் பாதம் பணிந்திடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசு பரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. இந்த மாட்டுத் தொழுவத்திலே அவர் பாலிடராய் பிறந்தார். இந்த மாட்டுத் தொழுவத்திலே அவர் பாலிடராய் பிறந்தார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். நாம் இயேசுவை வணங்கிடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசு பரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகில் ஒளி வீசிடுமே. இயேசு பரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசுவின் பிறப்பினாலே உண்டாகும் சகல நன்மைகளும் உங்கள் யாவரையும் வந்து சேருவதாக. May the joy and the blessing of Christmas come and fill all of you. உங்கள் யாவரையும் நிரப்புவதாக, ஆசீர்வதிப்பதாக. உலகத்தில் இயேசு பிறந்தது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. Jesus came to bring joy to the world. பயத்தை நீக்குவதற்கு, to remove fear and to bring joy, இயேசு உலகத்தில் வந்தார். Jesus had a supernatural entry into the world. Jesus had a supernatural exit out of the world. And while he was on earth, he did supernatural things, supernatural miracles. And there is no doubt that he is God in flesh, God incarnate. தேவன் மனிதனாக அவதரித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயேசு உலகத்திற்குள் பிரவேசித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலே இருக்கும் பொழுது
அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். அவர் தேவகுமாரன். He is the Son of God. மனிதனாக அவதாரம் எடுத்த இறைவன், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மனித அவதாரம் எடுத்தார். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, to redeem you and me, Jesus was born. ஆமென். நீங்களும் நானும் பிறக்கும் பொழுது வாழ்வதற்காக பிறக்கிறோம். ஆனால் இயேசுவோ மரிப்பதற்காகவே பிறந்தார். Jesus was born to die. பிதாவாகிய தேவன் மனிதனுடைய பாவத்திற்காக அவர் பலியாவதற்காக அவரை உலகத்திலே தோன்றச் செய்தார். பிராயச்சித்த பலியாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். நிரந்தர பலி. ஆடு மாடு இரத்தத்தினாலே மனிதனுடைய பாவங்கள் நிவர்த்தியாவது இல்லை. மனிதனுடைய பாவத்திற்காக பாவம் செய்யாத பரிசுத்தராய் வாழ்ந்த தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவதாரம் எடுத்து பாவத்தை மேற்கொண்டு சோதனைகளை ஜெயித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். நாம் நம்முடைய பாவங்களுக்காக ஆடு மாடுகளுடைய பலிகளை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. நமக்காக இயேசு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசுவை விசுவாசித்து அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நமக்கு புது வாழ்வு கொடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களில் அநேகர் அந்த அனுபவத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் இன்னும் அந்த நித்திய நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்தால், if you still do not have the hope of eternal life, நித்திய ஜீவன், பரலோக நம்பிக்கை, மோட்ச வாழ்வின் நிச்சயம் இல்லை என்றால், நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த இயேசு உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாம் நம்முடைய சொந்த கிரியைகளினாலே நாம் மீட்கப்பட முடியாது. நாம் பிறக்கும் பொழுதே பாவத்திலே பிறந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்மை நாமே மீட்டுக்கொள்ளவும் முடியாது என்பதும் நாம் அறிந்த காரியமே. அதற்காகத்தான் இறைவன் நம் மீது வைத்த அன்பினாலே நம்மை மீட்பதற்காக, இந்த பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்குவதற்காக, பாவ படுகொலிலிருந்து நம்மை மீட்பதற்காக அவர் வந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக, பாவத்தை மன்னிப்பதற்காக, புது வாழ்வு கொடுப்பதற்காக, நித்திய நம்பிக்கை கொடுப்பதற்காக அவர் பூமியிலே அவதரித்தார். அவர் பூமியிலே அவதரித்தார். நீங்களும் நானும் இங்கேயும் அங்கேயும் போக வேண்டிய அவசியமில்லை. மலைக்கும் குகைக்கும் ஆறுகளுக்கும் காடுகளுக்கும் வனாந்திரத்திற்கும் சந்நியாசம் போக வேண்டிய அவசியமில்லை. நாம் மலைகள் ஏற வேண்டிய அவசியமில்லை. காவடி எடுக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் இயேசு நமக்காக செய்துவிட்டார். Jesus finished everything. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இயேசுவை விசுவாசித்தால் போதும். If you believe in Jesus, that is good enough. You don't have to do anything. Just believe in Jesus. Amen. நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் போதும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், யாரை? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று யோவான் 1 அதிகாரம் 12 வாசிக்கிறோம். John chapter 1 and verse 12. To as many who believed in him, to them he gave the power to be called the children of God. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் வளர வேண்டும், புத்திரராக வேண்டும், அது இன்னொரு சவால். ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற காரியம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். You can be called a child of God. தேவனுடைய பிள்ளை.
வாட் an awesome privilege. எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்ல. எல்லாவற்றையும் உண்டாக்கின, அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாக்கின தேவாதி தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இட்ஸ் an awesome privilege. எந்த மார்க்கத்திலும் உண்டாக்கின தேவனை, இறைவன் என்ற அந்த பெரிய அந்த நபரை அல்ல தகப்பனே என்று கூப்பிடுகிற பாக்கியம் எந்த மார்க்கத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் படைத்த இறைவனை தகப்பனே என்று அழைப்பதற்கான பெரிய ஒரு பாக்கியம். டு பி ஏபிள் டு call the creator of the universe father is a privilege. அது பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே நீங்களும் நானும் பாக்கியசாலிகள். இன்று அவருடைய பிறப்பை கொண்டாட நாம் வந்திருக்கிறோம். இயேசு இன்றைக்கு தான் பிறந்தாரா, டிசம்பர் 25 தான் பிறந்தாரா என்பதிலே விவாதங்கள் உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு ஒரு நாளை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமே, அது நல்லது. அந்த பிறப்பின் செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கிறதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமே, அது நல்லது. ஆனால் இந்த நாளிலே மாத்திரமல்ல, இயேசுவின் பிறப்பை, இந்த நம்பிக்கையை கொடுக்கிற செய்தியை உலகத்திலே உள்ள எல்லாருக்கும் எப்பொழுதுமே நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிறவர்களே கவனியுங்கள். நீங்கள் இந்த இயேசுவின் பிறப்பினால் உண்டாகிற நன்மை, இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நித்தியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம். Accepting Jesus and rejecting Jesus actually has an eternal impact. Whether you will be in the right side of eternity or the wrong side of eternity will be determined whether you accept Jesus or not, whether you believe in Jesus or not, whether you accept him or not. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நித்தியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம். ஆகவே இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த செய்தியை முதலாவதாக கேட்கிறீர்கள். பிரியமானவர்களே, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு 7 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த 7 காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு அதனால என்ன தெரிய வரும் என்றால், படைத்த இறைவனுடைய திட்டம், உங்கள் வாழ்க்கையை குறித்த திட்டம் உங்களுக்கு தெரியும். அதோடு கூட நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதோடு கூட நீங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை கெடுக்கக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஏன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிறது? Why we have problems in life? வாழ்க்கையின் லக்கு என்ன? What is the goal of life? What is the plan and purpose of life? Who am I? என்ற எல்லா காரியங்களுக்கும் பதில் சொல்லுகிற வகையிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். சபை என்பது எதற்கு? Why God has church and leaders in church. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? The purpose of church and the leadership. ஆகவே கவனமாக நீங்கள் கேட்கும்படி, I want you to pay attention. I want you to take down notes if you are able. நீங்கள் இதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களை பட்சமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக, God created you. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். God created you. ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். நிறைய தியரிஸ் எல்லாம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பது ஒரு தியரி. நிறைய படித்த விஞ்ஞானிகள் முட்டாள்தனமாக இதை நம்புவதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. மனிதன் குரங்கிலிருந்து வந்திருந்தா குரங்கு எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கணும் இல்லையா? ஆனா இன்றைக்கு நிறைய குரங்கு இருக்குதே. ஒன்று. ரெண்டாவது, மனுஷன் குரங்குலேருந்து வந்திருந்தா நமக்கு என்ன இருந்திருக்கணும்? வால் இருக்கணும். வால் இல்லையே.
வாலுத்தனம் பண்ணுவோமே தவிர என்ன இல்லை, நமக்கு வாலு இல்லை. சிலரை பார்த்து திட்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம், டே என்னடா மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இஞ்சி தின்ன குரங்கு, ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி, ஜெம். சொல்கிறது புரியுதா? அப்படி திட்டுவோமே தவிர, ஆனால் குரங்கிலிருந்து மனிதன் வந்தவன் அல்ல. நம்ம ஜூக்கெல்லாம் போகும்போது எல்லா மிருகங்களும் இருக்கும். ஆனால் ரொம்ப போயிட்டு நம்ம எந்த கூண்டுக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்போம் சொல்லுங்க? குரங்கு. ஏன்? சொந்தக்காரங்கனாலையா? முன்னோர்கள்னாலையா? இல்லை 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 இல்லை. எதனால? அது அங்கே இங்கே தாவுதா மரத்தில், எக்ஸைட்டடா அது இருக்குதா, அதனால உங்களுக்கு கொஞ்ச நேரம் அங்கே இருந்து வேடிக்கை பார்ப்பீர்கள். கரெக்டா? மனிதனை தேவன் உண்டாக்கினார், குரங்கையும் தேவன் உண்டாக்கினார், எல்லா ஜீவ ஜந்துக்களை ஆண்டவர் உண்டாக்கினார், ஆகாயத்து பறவைகளை உண்டாக்கினார், நிலத்தின் மிருகங்களை ஜீவராசிகளை உண்டாக்கினார், கடல் மச்சங்களை அவர் உண்டாக்கினார். He created every living being. எல்லா ஜீவராசிகளையும் தேவன் படைத்தார். God created. கடைசியாக எல்லாவற்றையும் படைத்த பிறகு தேவன் மனிதனை படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Genesis 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். God created man in his own image. படைப்பின் மகுடம் என்று சொல்லலாம். We can call human beings as the crown of God's creation. படைப்பின் மகுடம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர்களுக்கான நோக்கம் என்ன என்பதையும் நீங்கள் அடுத்த வசனத்திலே வாசிக்க முடியும். பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு யாருங்க ஆண்டு கொள்றா? காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்றோம். ஆனா அந்த சிங்கத்தையும் கூண்டுக்குள்ள வச்சு வேடிக்கை பார்க்கறது யாரு? மனுஷன். இங்க பாருங்க, ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். Have dominion. That is original intention of God for man, to have dominion. ஆளுகை. படைப்பின் மகுடம், படைப்பிலே விசேஷமானவன். இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கு தேவன் மனிதனை விசேஷ படைப்பாக படைத்தார். God created man. 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். We are fearfully and wonderfully made என்று வாசிக்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். I am fearfully and wonderfully made. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. So evolution, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? அது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆக்சுவலா இப்போ என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? அல்லது எல்லாரும் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள், சபையார் எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? ஆண்டவரே, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பேபி, ஹெல்த்தி பேபி, பாய் ஆர் கேர்ள், நோ ப்ராப்ளம். எங்களுக்கு திருமணம் ஆகி 6.5 ஆண்டு கழித்து தான் எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது. ஸோ வி வர் நாட் அட் ஆல் வரிட். ஈவன் இம்மீடியட்லி நாங்கள் வருஷம் திருமணமான அதே ஆண்டிலே எங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தாலும் வி ஆர் நாட் ரியலி வரிட் அபவுட் மேல் சைல்டு ஆர் ஃபீமேல் சைல்டு. ஸோ பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை விட ஆரோக்கியமான குழந்தை வேண்டும், ஆரோக்கியமான ஒரு டெலிவரி இருக்கணும்
என்றுதான் நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறது. சரி, அப்போ பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை ஆணாக பிறக்கலாம் அல்லது பெண்ணாக பிறக்கலாம். அப்படித்தான் நமக்கு எல்லாருக்குமே இல்லையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பூனை பிறக்குமா, ஒரு நாய் பிறக்குமா, ஒரு முயல் பிறக்குமா? அப்படியா? இல்லையே. மனிதன் மனிதனை தான் பிறப்பிப்பான், மிருகங்கள் மிருகங்களை தான் பிறப்பிக்கும். நான் சொல்றது புரியுதா? ஜூல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு ஒரு பூனைக்குட்டியை போட்டது, ஒரு கரடி மனிதனை பெற்றெடுத்தது, அப்படி ஏதாவது வருதா? என்னைக்காவது வந்திருக்கா? நான் சொல்றது புரியுதா? ஆனால் சயின்ஸை நம்புகிறவங்க, நாங்கள் எல்லாவற்றையும் சயின்டிஃபிக்காக எல்லாவற்றையும் நாங்கள் அப்ரோச் பண்ணுறவங்க, லாஜிக்கலாக நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறவர்கள் என்று சொல்லுகிறதான விஞ்ஞான உலகம் இதை நம்புகிறது வேடிக்கையாய் வினோதமாக இருக்கிறது. இட் இஸ் ஒன்லி a theory. Evolution at best is only a theory. தியரி என்றால் நிரூபிக்கப்படாமல் இருக்கிற ஒரு கருத்து, அவ்வளவுதான். இட்ஸ் a theory. So God created us. Bible is very very clear and very emphatic about the origin of man. மனிதனை தேவன் படைத்தார். So 7 காரியத்தில் முக்கியமான முதல் காரியம், God created you. Number 2, God has a plan for your life. முதலாவதாக தேவன் உங்களை சிருஷ்டித்தார். இரண்டாவதாக தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan for your life. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நாம் பிரியமானவர்களே, தேவனை நாம் நேசிக்க வேண்டும், தேவனிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். அதற்காகத்தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். அவரோடு கூட உறவு கொள்ள, அவரோடு பேச, அவர் நம்மிடம் பேச. தட் இஸ் ரியலி அதுதான் ஆக்சுவலாக மனிதன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற பிளான் இருக்குதே, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God has a plan and he wants to reveal that plan to us. தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நமக்கு அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். God wants to reveal that plan. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை படைத்தார். அந்த படைத்த இறைவன் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் இங்கேயும் அங்கேயும் படித்து தெரிந்து கொள்ளுகிற 5 புலன்களினாலே தெரிந்து கொள்ளுகிற விஷயம் அல்ல, ஆவியினாலே தேவன் வெளிப்படுத்துவாராம். That which God has in store for us. The Bible says, no eye has seen, no ear has heard, and no mind has conceived, but by His Spirit God will reveal. I pray that each and every one of you will somehow receive that which God has in store for you by His Spirit as a revelation. தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தை நீங்கள் வெளிப்பாடாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. It is a good plan, that which God has for you, and it is a big plan. Beyond what we can receive in the natural, it was revealed. அது வெளிப்படுத்தப்படும். எரேமியா 29:11, Jeremiah 29:11. And the plan that God has is a good plan, not to harm us, not to destroy us. அது நன்மைக்கு ஏதுவான ஒரு திட்டம் என்று எரேமியா 29:11 வசனங்கள் சொல்லுகிறது. நல்ல நினைவுகள், அவர் நம் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் நல்ல நினைவுகள். ஆமென். 3 யோவான் 2ஆம் வசனம், 3 John verse 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று யோவான் வாழ்த்துகிறார். Even as your soul prospers,
you flourish in all areas of life. எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் நீ செழித்திரு, நல்லாரு என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். Praise the Lord. Amen. ஹிந்தியில் இல்லை படா ஜீவன் அல்லது உன்னதிகா ஆத்மா. ஹல்லேலூயா. ஆத்மா மற்றும் வாழ்வின் எல்லா பகுதியிலும் செழிப்பு. God has a good plan. बहुत योजना. ஆமென். உன்னதிகா ஆத்மா. ஆமென். என்ன ஹிந்தி வருதுன்றீங்களா? ஆமென். Praise the Lord. அப்புறம் abundant life, படா ஜீவன். abundant life, நிறைவான ஜீவன், பரிபூரண ஜீவன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். God has a plan and it's a good plan. Jeremiah 29:11. And then God wants us to prosper in all areas of life. 3 John and verse 2. And God wants us not to have life alone but have it in abundance. Abundant life. John chapter 10 and verse 10. God created you. Number 1. Number 2, God has a plan for your life. Number 3, மூன்றாவதாக, the devil comes to destroy God's plan in your life. The devil comes to destroy God's plan in your life. பிசாசானவன் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கெடுக்கிறதற்காக, அழிக்கிறதற்காக வருவான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். John chapter 10 and verse 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். I have come to give life and life in abundance, but the thief comes to kill, steal and destroy. The enemy comes to destroy that which God has for you. Whatever God wants to do in your life, he will come directly against it. அவன் அதற்கு எதிராக அவன் வருவான். ஒரு எதிர் வல்லமை என்று ஒன்று உண்டு. ஒரு தீய சக்தி என்று ஒன்று உண்டு. சாத்தானின் கிரியைகள் என்று ஒன்று உண்டு. ஒளியின் ராஜ்யம் என்று ஒன்று உண்டு. இருளின் ராஜ்யம் என்று ஒன்று உண்டு. பிசாசு தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சக்தி உண்டு. ஆனால் தேவன் அதை ஜெயித்தார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனால் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. Whatever God has in store for you, the enemy will come to wipe that away, to destroy that, to remove that, to distort that. தேவன் வைத்திருக்கிறதை அலைக்கழிக்கவும் அழிக்கவும் அகற்றவும் பிசாசானவன் எத்தனிப்பான். God created you, number 1. Number 2, God has a plan for your life. Number 3, the devil comes to destroy God's plan in your life. Number 4, நாலாவதாக, God came to destroy the work of the devil. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவன் வெளிப்பட்டார். இயேசு வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். This should encourage you. இது உங்களை உற்சாகப்படுத்தும். இது உங்களை உயிர்ப்பிக்கும். இது உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரும். இயேசுவின் பிறப்பு, the birth of Jesus. இயேசு பூமியிலே அவதரித்தது பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Amen. The Son of God
came in the flesh to destroy the work of the enemy. எதிரியினுடைய கிரியைகள், பொல்லாத பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே தாண்டவம் ஆடுகிறானா? உங்களுக்கு சாபங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறதா? பிசாசு கொண்டு வருகிற கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிறதா? இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்க அவதரித்தார். One of the reasons why Jesus was born on earth is to destroy the work of the enemy. 1 யோவான் 3:8 மறுபடியும் வாசிக்கிறேன். Let me read 1 John 3 verse 8 once again. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 பேதுரு 2:24. 1 Peter chapter 2 and verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். There is healing, there is blessing, there is forgiveness in what Jesus did on the cross. இயேசு சிலுவையிலே மரித்ததனாலே, இயேசு சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை விட்டாரே, அவர் அடிக்கப்பட்டாரே, இரத்தம் சிந்தினாரே, அதனாலே உண்டாகிறதான நன்மைகளை இங்கே வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். We are healed by his stripes and our sins are forgiven. நம்முடைய சாபங்கள், நம்முடைய தரித்திரங்கள், பிசாசினாலே உண்டாகிற எந்த ஒரு கிரியைகளையும் இயேசு அழிப்பார், ஜெயிப்பார். நீங்கள் அவருடைய ஆளுகையின் கீழ் வந்து விடுங்கள். ஆண்டவர் மனிதனை படைத்தார். அவனுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கெடுக்கிறதற்காக பிசாசு வருகிறான். ஆனால் தேவன் அவனுடைய திட்டத்தை கெடுத்து அழித்து போட இயேசு பூமியிலே அவதரித்தார். ஐந்தாவதாக no one can stop God's plan for your life except you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. தடை பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் என்றால் அது நீங்கள்தான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்டால், நீங்கள் தேவனுடைய ஆளுகையின் கீழ் வந்துவிட்டால், நீங்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்குள்ளே வந்துவிட்டால், இந்த பிசாசினுடைய கிரியைகள் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அது உங்களுடைய உத்தரவாதம், அது என்னுடைய உத்தரவாதம். இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்ஜாய் தி ப்ரொடெக்ஷன் அண்ட் த கவரிங் தட் காட் ப்ரொவைட்ஸ் ஃபார் யூ அண்ட் மீ. உங்களுக்காக எனக்காக தேவன் கொடுக்கிறதான பாதுகாப்பு, உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறதான ஒரு சேஃப்டி பிளேஸ், அதில் போய் நாம் இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். அது நமக்கு நன்மை, அது நமக்கு ஆசீர்வாதம். No demon, no person, no circumstances. I repeat, no demon, no individual, no circumstances can stop what God has for your life. If you know how to position yourself under the shadow of the Almighty, and if you know what it is to be in the hand of God, கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருப்பது என்ன என்பதையும், உன்னதமானவருடைய மறைவிலே இருப்பது என்ன என்பதையும் தெளிவாக அறிந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை,
என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக, அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய நோக்கத்திலே வைத்துக் கொள்ளுகிற யாராக இருந்தாலும், உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறதே, அது பறிபோகாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். To those who love God and are called according to His purpose, all things work together for good. Romans chapter 8 and verse 28. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். One of the favorite scriptures in the Bible for myself. எனக்கு பிடித்தமான வசனங்களிலே ஒரு வசனம் ரோமர் 8:28. Hallelujah. Praise the Lord. All things work together for good for those who love God and are called according to His purpose. Joseph was intimidated. Joseph was thrown into the pit. Joseph was misunderstood. Joseph was mistreated. He was thrown into the prison, and all odds that could possibly come came for Joseph. But you know what? At the end, Joseph was able to see the realization of God's dream in his life. No force on earth can stop what God wants to do in your life except you. யோசேப்பு சகோதரர்களாலே ஏளனமாய் பார்க்கப்பட்டான், இழிவாக நடத்தப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான். அவனை அழிப்பதற்கு எத்தனம் பண்ணினார்கள், எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அவனை அடிமையாக விற்றார்கள். பல பல குற்றச்சாட்டுகள், சிறையிலே தூக்கி எறியப்பட்டான். He was thrown into the prison literally. He was nobody for a period of time. சில காலம் அவன் ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, ஒரு அடையாளம் இல்லாமல் அவன் அந்நிய தேசத்திலே தூக்கி எறியப்பட்டான். அந்நிய தேசத்திலே சிறையிலே இருக்கிறான் குற்றப்படுத்தப்பட்டு. என்ன நடந்தாலும், எது நடந்தாலும், ஆமென், கர்த்தர் உங்களை அழைத்திருந்தால், உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் கெடுத்து போடாமல் இருந்தால், நீங்கள் அதிலே கவனமாக இருந்தால், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே நீங்கள் சரியாக இருந்தால், பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. Take heart, take encouragement today on this Christmas day. இந்த இயேசுவின் பிறப்பின் நாளை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எந்த விதமான சூழ்நிலைகள், என்ன விதமான அழிவுக்குரிய காரியங்கள் வந்தாலும், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, உங்களை நீங்கள் அவருடைய திட்டத்திலே வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தால், ஒன்றும் உங்களை அசைக்காது, ஒன்றும் உங்களை அசைக்காது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. ஆமென். சிங்க கெபிக்குள்ள தூக்கி எறிந்தார்கள் தானியேலை, மகிமையாய் வெளியிலே வந்தான். எரிகிற தீயிலே தூக்கி எறிந்தார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை. அவர்கள் எந்த விதமான காயமில்லாமல் வெளியிலே வந்தார்கள். ஜெயிலுக்குள்ளே தூக்கி எறிந்தார்கள் பவுலை, ஆனால் பவுல் மகிமையாய் வெளியிலே வந்தான். சிறை காவலாளி ரட்சிக்கப்பட்டான். பாம்பு கடித்தது பவுலை, பாம்புதான் செத்து போனதே தவிர பவுல் சாகவில்லை. இப்படி அநேக உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒரு இராணுவமே எதிர்த்து வருகிறது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக. ஆண்டவர் கடலை பிளந்து அவர்களை தப்புவித்தார். அதே கடலிலே அந்த இராணுவத்தை மடங்கடித்தார். ஆமென்.
ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய அந்த பாதுகாப்பின் நிழலிலே, நீங்கள் தேவனுடைய அந்த வழி நடத்துதலிலே, நீங்கள் அந்த தேவனுடைய அரவணைப்பிலே நீங்கள் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அன்றாட வாழ்க்கையிலே அதையே நீங்கள் செய்ய வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை நடத்துவாரா? நடத்துவார். நான் நித்தம் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா இவர். ஐ வில் கைட் யூ கண்டினியூலி என்று சொன்ன தேவன் அல்லவா இவர். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை நடத்துவார். சட்டம் போடப்பட்டது. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சட்டம் போடப்பட்டது. அது ரிவர்ஸ் பண்ண முடியாத ஒரு சட்டம். ஆனாலும் ஜெபிக்கிறார்கள். எஸ்தர், மொர்தெகாய், யூத மக்கள் ஜெபிக்கிறார்கள். ஒரு ஆமான், ஒரு ஹிட்லரை போன்ற ஒரு நபர், அவன் யூதர்களை அறவே அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஹிட்லரை போல, இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஹிட்லர் யூதர்களை இந்த ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அகற்றிவிட வேண்டும் என்றுதானே அவன் இந்த இரண்டாவது உலக மகா யுத்தத்தை ஆரம்பித்தான். ஆனால் அழிக்க முடியவில்லை. யூதர்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் சாதிக்கிறார்கள். தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிற சக்திகள் தோற்றே போகும். ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல ஆமான் என்ற ஒரு மனிதன், அவன் யூதர்களை அழித்துவிட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி திட்டங்களை போட்டு, அவன் சூழ்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி தந்திரமாய் பல காரியங்களை செய்தாலும் ஜெபத்தினாலே காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. நீங்களும் நானும் தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்ய பழகிக்கொண்டால், பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு சிலரை தேவன் வந்து அந்த அவருடைய காரியமாக இரத்த சாட்சியாக மரிக்கிறதற்கு ஒருவேளை ஸ்லாக்கியத்தை கொடுத்தால், ஸ்தேவானை போல, யாக்கோபை போல ஒரு சிலருக்கு அந்த ஸ்லாக்கியம் உண்டாகும், ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் உண்டாகும். இது ஜெனரல் காரியம் கிடையாது, இட்ஸ் எக்ஸெப்ஷன். அதை தவிர பொதுவாக தேவன் பாதுகாக்கிறவர், தப்புவிக்கிறவர். அப்படி அந்த எக்ஸெப்ஷன் கேட்டகரியில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னை ஆண்டவர் அதற்காக கருதினால் நான் சந்தோஷமாக ஆண்டவருடைய சேவையிலே மரிக்க ஆயத்தம். ஆண்டவருடைய திட்டத்திலே நான் அவருக்குள் கடந்து போக எனக்கு மகிழ்ச்சி. எந்த நாள் வரை என்னை ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்க வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் வாழ்ந்தால் போதும். அது வரைக்கும் அவர் சொல்லுகிற காரியத்தை செய்தால் போதும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, no one can stop what God has as a plan for your life. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு நாயோ பேயோ மனிதனோ ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். யூதாஸ் என்ற ஒரு மனிதன், இயேசுனுடைய சீஷர்களில் ஒருவன், எதிர் வல்லமையினாலே அல்ல, அவனுடைய முட்டாள்தனத்தினாலே தன்னுடைய திட்டத்தை இழந்து போனான். சவுல் என்ற ஒரு ராஜா எதிரிகளினாலே அல்ல, அவனுடைய முட்டாள்தனத்தினாலேயே ராஜ்ய பாரத்தை இழந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. You can lose, you can walk away, you can sideline yourself from God's plan, but that is your choice. That is your choice. நீங்கள் தெரிந்தெடுக்கிறதான காரியத்தின் நிமித்தம் சில வேளைகளில் நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தை இழந்து போக முடியும். எச்சரிப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை இழந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். God has created you and He fearfully and wonderfully made you. அவர் உங்களை நேர்த்தியாய், உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினார். உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டத்தை கெடுக்க பிசாசு வருகிறான், ஆனால் அவனுடைய திட்டத்தை, கிரியைகளை இயேசு அளிக்கிறார். ஐந்தாவதாக, உங்களுக்கென்று வைக்கப்பட்ட திட்டத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது.
ஆமென். ஆறாவதாக நம்பர் 6, இந்த தேவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டம் என்று சொல்லுகிறீர்களே, என்ன அதை கொஞ்சம் சொல்லிவிட முடியுமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக தனித்தனியே யூனிக் தனித்தன்மையுள்ள ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், அந்த தனித்தன்மை உள்ள தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை தேவன் வெளிப்படுத்த முடியும், வெளிப்படுத்துவார், அது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் அதுவரை நீங்கள் தேவனுடைய பொதுவான நோக்கம், ஒரு மனிதன் என்று தேவன் உண்டாக்கி இருக்கிறாரே, அந்த மனிதனுக்கு தேவனுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் மேன்? மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? அந்த திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல வேளையிலே, நல்ல நாளிலே உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? வாட் இஸ் த ஜெனரல் பர்பஸ் ஆஃப் காட்? அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு, எளிதாக புரிந்து கொள்வதற்கு நன்றாக கவனியுங்கள். 2 காரியங்கள். ஒன்று, நீங்கள் இயேசுவை போல குணத்திலே மாற வேண்டும். நீங்கள் தெய்வ சாயலாய் மாற வேண்டும். குணத்தில், not in what you call in essence, not in terms of his what you call and the essential attributes of God என்று சொல்வார்கள். சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, அது தேவனுக்கே உரிய தன்மைகள். அதை தேவன் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வது இல்லை. the moral attributes of God, தேவனுடைய நெறித்தன்மைகள். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அந்த தன்மைகள் இருக்கிறதே, அதை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். குணத்திலே நாம் அவரை போல மாற வேண்டும். கொலோசேயர் 1:28, ரோமர் 8:29, கலாத்தியர் 5:22-23 3 வசனங்களை சொன்னேன். I will repeat it in English. Colossians chapter 1 and verse 28, Romans chapter 8 and verse 29, Galatians chapter 5 and verse 22-23. Read all these scriptures. To be conformed to the image of his son Jesus Christ. இயேசுவை போல சாயலிலே மாறுகிற அழைப்பு. குணத்திலே மாறிக்கொண்டே வர வேண்டும். காலப்போக்கில் ஆண்டவர் இயேசுனுடைய பிள்ளையாக மாறின ஒருவர் இயேசுவை போல குணத்தில் மாறிக்கிட்டே வரணும். வருடங்கள் கடந்து போகும். உங்களுடைய சுபாவமும் அப்படியே வளர்ந்து கொண்டே வர வேண்டும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இயேசுவை போல குணத்தில், யாரும் பூரணர் கிடையாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரும் நம்ம அந்த பாதையிலே இருக்கிறோம். ஆனால் காலப்போக்கிலே வளர வேண்டும். குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல சிந்தித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை விட்டுவிட்டேன், வளர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அதுபோல நாம் வளர வேண்டும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். தேவ கிருபையிலே இயேசு வளர்ந்தார், வளர்த்தியிலே வளர்ந்தார், ஞானத்திலே வளர்ந்தார், மனுஷ தயவிலே வளர்ந்தார். லூக்கா 2:52. அதுபோல் நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். கிருபையிலே பலப்படு என்று தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2:1 பி ஸ்ட்ராங் இன் த கிரேஸ் ஆஃப் காட். வளரணும். ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று, இயேசுவை போல குணத்திலே மாறுவது. வாட் இஸ் காட்ஸ் பிளான் ஃபார் அவர் லைஃப்? நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? அவரை போல மாறணும். 2வது என்ன தெரியுமா? அவர் நமக்காக வைத்திருக்கிற பணியை நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்காக வைத்திருக்கிற பணியை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை, செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார். குணாதிசய காரியத்திலே வளருவதற்காக வைத்திருக்கிறார் ஒன்று. மற்றொன்று, நாம் செயல்படுவதற்கு ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார். சபையிலே உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் செயல்படும் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். We must be functioning believers. சரீரத்திலே ஒவ்வொரு உறுப்பும்
எப்படி செயல்படுகிறதோ அதே போல நாம் செயல்பட வேண்டும். we must be functional. நாம் செயல்பட வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்ததை செய்து முடித்தேன். Jesus finished his assignment on planet earth. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பணியை செய்து முடித்தார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். Paul finished his life assignment. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வசனங்கள். 1 Corinthians chapter 9 verse 24 to 27. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run that you may receive. Run that you may receive. உங்களுக்கென்று வைக்கப்பட்ட கிரீடம், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட பலன், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட நன்மை, உங்களுக்கென்று வைக்கப்பட்டதான வெகுமதி, அதை பெற்றுக்கொள்வதற்கு, பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஓட வேண்டும். Run that you may receive. பலனை இழந்து போகக்கூடாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவர் பேரில் நம்முடைய கண்களை வைத்து நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே, முக்கியமான வார்த்தை, நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும், ஓட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 3 and verse 11. உனக்குள்ள கிரீடத்தை நீ இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. லெட் நோ மேன் டேக் யோர் கிரவுன் என்ற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். Run the race that is set for you. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள், நீங்கள் ஓடுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பணியை வைத்திருக்கிறார், ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுவரை நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெளிவா என்னுடைய குறிப்பான பணி என்ன என்று தெரியவில்லை. ரொம்ப சிம்பிள். சபைக்குள்ளே மற்ற விசுவாசிகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், கிருபைகளை வைத்து உற்சாகப்படுத்துங்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். 2வது, வெளியிலே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், இயேசுவை அறியாதவர்கள், அவர்களுக்கு இயேசுனுடைய அன்பை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த 2 காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். சபைக்குள்ளே ஒரு செயல்பாடு, சபைக்கு வெளியிலே சமுதாயத்திலே ஒரு செயல்பாடு. Inside the church and outside the church building, in the community. 2லையுமே உங்களுக்கென்று செய்வதற்கென்று எதையாகிலும் தெரிந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட தேவனுடைய செயல் திட்டம் வெளிப்படுகிற வரை இந்த ஜெனரல் பர்பஸில் நீங்கள் இருக்க வேண்டும். கடைசியாக 7வதாக, நம்பர் 7, 7, முதலாவதாக என்னது? ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். 2வது, ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 3வது, இந்த திட்டத்திற்கு எதிராக பிசாசு வருகிறான். 4வதாக என்னது? அந்த திட்டத்தை கெடுக்கிறதற்கு பிசாசு வருகிறானே, அதை அழிக்கிறதற்கு இயேசு வந்தார். 5வதாக ஒருவரும் தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை கெடுத்து போட முடியாது. நீங்கள் அனுமதிக்காத பட்சத்திலே பிசாசு கொக்கரித்து வரலாம், ஆனால் நீங்கள் அதற்கு ஒத்துழைக்கணும். ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், நீங்கள் ஒத்துழைக்கணும். நீங்கள் தடை செய்து விட முடியும். கவனமாக இருக்க வேண்டும். 6வதாக, ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருக்கும்? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அவர் வைத்திருக்கிற செயல் திட்டத்தில் நான் பங்கெடுக்க வேண்டும். 7வதாக, God's purpose, தேவனுடைய நோக்கம் is always worked through his church.
அவருடைய சபை மூலமாகவே அவருடைய செயல் திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அது செயல்படும். எபேசியர் 3 அதிகாரம் 10 எபேசியர் 3 அதிகாரம் 10 உன்னதங்களிலே உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுதும் தெரிய வரும் பொருட்டாக, சபை மூலமாக திருப்பி வாசிக்கிறேன். எபேசியர் 3 அதிகாரம் 10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. எபேசியர் 3 அதிகாரம் 21 சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். ஆமென். Praise the Lord. தேவனுடைய திட்டமானது சபை மூலமாக. ஒவ்வொரு ஸ்தல சபையும், every local church, ஒவ்வொரு ஸ்தல சபையும் it's an embassy of heaven, பரலோகத்தின் தூதரகம். It's an authority of heaven, and people inside are ambassadors of heaven. பரலோக தூதர்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகள், பரலோகத்தின் அதிகாரத்தை உடையவர்கள், சபையிலே உள்ள விசுவாசிகள். சபை என்பது பரலோகத்தின் தூதரகம். It's an embassy of heaven. அதிலே தேவன் வைத்திருக்கிற தலைவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். 5 விதமான ஊழிய ஈவுகள், லீடர்ஷிப் கிஃப்ட்ஸை சபையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? எபேசியர் 4 அதிகாரம் 11 முதல் நான் வாசிக்கிறேன். எபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, கவனிங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, பூரண புருஷராகும் நிலை, இதற்காகவும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு நாம் குணத்திலே தேரவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக, நாம் இவாஞ்சலிசம் செய்வதற்காக, ஆண்டவருடைய நோக்கத்திலே செயல்படுவதற்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, இந்த எல்லா காரணங்களுக்காக 13 சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எழுப்பியிருக்கிறதான சபையின் தலைவர்கள். ஆமென். பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், கொலோசியர் 1:28, கொலோசியன்ஸ் 1:28 பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களோடு கூட நான் பேசினதான இந்த செய்தி, நீங்கள் யார் என்பதையும், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதையும், ஏன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வருகிறது? ஒரு பிசாசின் சக்தி இருக்கிறது. அதை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். எனக்கென்று வைத்திருக்கிற திட்டம் பறிபோகுமா? அது நீங்கள் தான் அதற்கு உத்தரவாதி. நீங்கள் இழந்து விடலாம். நீங்கள் அதை பார்த்து கொண்டால் எந்த ஃபோர்ஸும் பண்ண முடியாது. தேவனுடைய ஆளுகையின் கீழ் நீங்கள் இருக்க பழகிக்கொண்டால், தேவன் வாழுகிற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் மகிமையாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவர் உங்களை விசேஷமாக படைத்திருக்கிறார். You are created in the image of God. You are the crown of God's creation.
உங்களுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். Do not be gripped with inferiority complex. You are special. Let me tell you, friends, on this special day, let me make it very, very clear. You are very, very special. You are very, very special. You are very dear to God. நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். உங்களுக்காக அவர் உயிரையே கொடுப்பார் என்றால் யோசித்து பாருங்கள். He loves you deeply. அவர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிசாசு என்று ஒருவன் இருந்தாலும் அவன் அதனை அழிக்கிறதற்காக எழும்பினாலும் அவனுடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு இயேசு வெளிப்பட்டார். சாபம், தரித்திரம், உங்கள் வாழ்க்கையிலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். இயேசு எல்லாவற்றையும் சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறதற்காக தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இதை பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இன் ஜீசஸ் நேம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய திட்டம் இயேசுவை போல நீங்கள் மாறுவதும், குணத்தில் அவர் வைத்திருக்கிற செயல் திட்டத்தை நீங்கள் அறிந்து செயல்படுவதும், சபை மூலமாக கர்த்தர் அந்த கிரியைகளை செய்கிறவர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, 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 Father, Creator God, thank you for your deep love for us, that you so loved the world, that you gave your only begotten Son Jesus to die for us, so that whoever believes in that Jesus will not perish but have life eternal. தேவரீர், தகப்பனே, எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, நீர் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர். நீர் அனுப்பின இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை, பரலோக நம்பிக்கையை, மோட்ச நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீர் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பி தந்தீர். உம்முடைய தியாக அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே சிலுவையிலே மரிப்பதற்காகவே, எங்கள் மீது வைத்த அன்பினாலே பிராயச்சித்த பலியாக மரிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தீரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய பிறப்பினாலே உண்டாகிற நன்மையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திருப்தியாக்கும். Lord, fill your people with all the blessings that comes because of your birth and through your sacrificial life and death and resurrection. All the blessings that comes with it, let your people receive it and experience it for the glory of God. தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Feliz Navidad, prospero año y felicidad. ¿Qué dice Africano? Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.
Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God bless you. Merry Christmas. அந்த பிள்ளைகள் பாடினது போல செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைக்கு காணிக்கைக்காக ஒரு தனி பாடல் என்று நாம் வைக்கப் போவதில்லை. இது மிட் வீக் சர்வீஸு. ஸோ இட்ஸ் ஓகே. நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் யூ கேன் டூ தட், பட் we are not having a song for that. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாட்ச் நைட் சர்வீஸு, விழிப்பு ஆராதனை எங்களுக்கு நடக்கிற அந்த ஹாலில் இரவு 10 மணியிலிருந்து இங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்க்கும்படி கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களோடு கூட இன்று இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிறப்பினாலும் உண்டாகிற நன்மை இன்னும் அறியாத மக்களுக்கெல்லாம் போகட்டும். நாங்கள் உங்களுடைய பிளானில் இன்வால்வ் பண்ணட்டும். இன்றைய கேட்ட செய்தியின்படி நாங்கள் எங்களுக்கு தடையாயிராதபடிக்கு நாங்கள் எங்கள் ஜீவியத்தை கரெக்டாக பார்த்துக்கொள்ள உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்களை அவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களிலும் இருப்பதாக. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet communion, fellowship of the Holy Spirit be our portion now and forevermore. Amen. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.